இதில் என்னென்னா, சிக்கனமாக இருக்கிற ஒய்ஃப்க்கு சிக்கனமான ஹஸ்பண்ட் அமைவதில்லை, சிக்கனமாக இருக்கிற ஹஸ்பண்டுக்கு சிக்கனமாக இருக்கிற ஒய்ஃப் அமைவதில்லை. இது ஃபேக்ட்டு. இது நிறைய டைம் நான் வந்துட்டு இதை பார்த்துருக்குறேன். ஒய்ஃப் நல்லா செலவு பண்ணுவாங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு நல்லா செலவு பண்ணுவாங்க, அதை மன கஷ்டத்தோடு ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒய்ஃபும் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் ஓடிட்டுருக்கு அந்த லைஃபு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இவங்க சரியில்லைன்னா அதை ஏதாவது ஒரு வழியில் நம்ம சரி பண்ணி மாற்றி கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே அவங்களுடைய வாழ்நாளை வந்து ஓட்டிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் இப்படி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருக்கணும், செலவுக்கு ஏற்ற சேவிங்ஸ் இருக்கணும். வருமானத்துக்கு ஏற்ற சேவிங்ஸும் இருக்கணும், அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவுகளும் கரெக்டாக வந்துட்டு பண்ணணும். வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இது எங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது என்னுடைய மேம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு எஜுகேஷன் வந்து, போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் அமௌண்ட்டு சேர்த்து வைங்க, சேவிங்ஸ் அமௌண்ட் வைங்க, விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கணும், ஸோ வருமானத்துக்கு ஏற்ற செலவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இதெல்லாம் லைஃபு எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமான ஒரு வழிகாட்டு தூண்டுதலை எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எங்களுடைய மேம் தான். மேக்ஸ் அம்மா, நாங்கள் அம்மான்னு தான் சொல்லுவோம், அம்மான்னு தான் கூப்பிட சொல்லுவாங்க. அவங்க வந்து மேம்னு சொன்னால் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. வந்து நாங்கள் வேணும்னே நானாக மேம் மேம் மேடம்லாம் சொல்லி கூப்பிடுவேன், திரும்பவே மாட்டாங்க. அம்மா அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்துட்டு திரும்புவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எங்களுடைய பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும், என்னுடைய பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே கலரு, அதே ஹைட்டு, ஸோ அதே ஃபேஸ் கட் அப்படியே ஆப்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஸோ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய பாட்டி ஞாபகம் தான் எனக்கு வந்துட்டு வரும். ஸோ வாழ்வியல் எப்படி வாழணும், வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகணுங்கிறத நல்லா சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வரவங்களும் கரெக்டாக அதே மாதிரி இருக்கணும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். இல்லை அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு லெவலுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மாற்றி நம்ம அமைச்சிக்கிட்டு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்து ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் லேடிஸ் கையில் தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.